வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு தேடி கண்டுபிடிச்சி வந்தோம்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த ஸ்பாட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணாறு தான். மூணாறில் நாங்கள் ஒன் டே ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அது எந்தெந்த பிளேஸு எப்படி எப்படி பிளான் பண்ணி போகணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. நான் என்னோடய தம்பி ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலியும் என் தம்பி ஃபேமிலியும் தான் போனோம். ஃபஸ்ட்டு காலையில் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் மார்னிங்கே பார்க்க வந்தது சன்ரைஸ் தான். சன்ரைஸு ரொம்பவே சூப்பராக கிளியராக எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த இடத்துல இருந்தே நாங்கள் பல ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு இங்கே தான் நிறைய பேர் விதவிதமாக ஃபோட்டோ எடுப்பாங்க. தேயிலை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பல மூவிஸ் நிறையவே எடுத்திருக்காங்க. அதேமாரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தகுந்த இடம் இது தான். நீங்கள் மூணாறு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் நின்று கம்பல்சரி ஃபோட்டோ எடுப்பீங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்ப பாருங்கள். ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான ஸ்பாட்டு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலி சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்த ஸ்பாட் எதுனா அந்த டேமுக்கு தான் வந்தோம். அந்த டேமை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ அழகான வியூ அப்படின்னு. இதோட ஸ்லோ மோஷன் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சாரல் 50 அடி தூரத்தில் இருந்தாலும் எங்கள் மேலே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ என்ஜாயாக ஃபீல் பண்ணோம். நாங்கள் லாங்கிலேருந்து பார்க்குற மாதிரியே தெரியல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்தால் வண்டி போகலை. நாங்கள் நடந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி நடந்து நாங்கள் போன இடம் எப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் செடி நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாமே புதுசாகவும் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம தெருவில் நம்ம வீட்டில் நிறைய வச்சுருக்க செடிங்களுமே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கேயே எங்களுக்கு தேவையான செடிகளோட விதையுமே விற்கிறாங்க. அதையுமே வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா அங்கே சாக்லேட்டு ப்ளஸ்ஸு அது சம்மந்தமான நிறைய விஷயங்களை அங்கே வச்சுருந்தாங்க. ரைட், ஓகே, நம்ம அங்கே போய்ட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே அவ்வளோ சூப்பராக ரியலாக அவங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து எடுத்து வச்சுருந்ததாக இருந்துச்சு. ப்ரைஸுமே ஏவரேஜாக தான் இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வந்தால் திரும்பியுமே நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். டிராஃபிக்னால் வீக்கெண்ட் அப்படின்னாலே இங்கே டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வருவாங்க. போகிற வழியில் பார்த்தா நான் சொன்ன அதேமாரி ஸ்பாட்டில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் எலிஃபெண்ட் ரைடுக்கு வந்துட்டோம். எலிஃபெண்ட் ரைடு சும்மா இல்லைங்க, ஒரு ரைடில் 2 பேர் போகலாம். ஒரு ஆளுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் அந்த ரைடுக்கு வெயிட் பண்ணலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட அங்கே 100 பேருக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த இதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ப்ளஸ்ஸு நமக்கு ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம யானைக்கு அந்த ஃபுட்டை கொடுக்கலாம், மேலே உட்காந்துட்டே கொடுக்கலாம். அந்த ஒரு மூமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் கப்புள்ஸாக மேலே ஏறி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா வீக் டேஸில் போங்க. இது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்துல தான் லாஸ்ட் வீக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து அந்த ஸ்பாட்டை காலி பண்ணி கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒன் டே தான் இருக்குது. இந்த ஒன் டேயில் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நிறைய விஷயத்தை கவர் பண்ணணும் அப்படின்றக்காக கிளம்பிட்டோம். போகிற உள்ள நிறைய பைக் ரைடர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாயை சொல்லிட்டு அங்கேருந்து போன இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ பாயிண்டோட சேர்த்து ஒரு போட்டிங் தான். நாங்கள் ஃபேமிலியில் வேறு யாரும் போட்டிங் வராதனால நானும் என்னோடய தம்பி மட்டும் கயாக்கிங்கை சூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கயாக்கிங் அப்படின்றனால எனக்கு எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படின்றதே தெரில, என் தம்பிக்கும் தெரில. பட் ஆனால் 2 பேருமே மேனேஜ் பண்ணி அங்கேருந்து வந்துட்டோம். 2 பேரும் அதை ஒரு வீடியோவாவோ இதையும் எடுத்துகிட்டு செமையாக ஃபன் பண்ணிட்டுருந்தோம். நாங்கள் கடந்த டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிட்டுருந்தோம். நீங்கள் நார்மலாக காலில் மிதிக்கிற போட் மாரியே தான் இதுவும், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டு. ஆனால் இது அவ்வளோ சாதாரணமாக அந்த காலில் ஹேண்டில் பண்ணுற மாரி போட்டே கிடையாது. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இதுக்கு பாடி, நம்மளோட ஸ்டெமினா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ப்ளஸ்ஸு
நமக்கு கொஞ்சமாவது ஸ்டெமினா அப்படின்றது இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை நம்ம வந்து இது பண்ண முடியும். நானும் என்னோடய தம்பியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஒரு ஜாலியாக இந்த ஒரு ரைடை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டோம். நாங்கள் வந்ததிலே ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அந்த ரைடை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நாங்கள் இதில் ஒரு டீமாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் செயல்பட்டோம். கண்டிப்பாக நாங்கள் கயாக்கிங் வந்தது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். இருந்தாலுமே அவங்க ஹாப்பியாக அந்த எண்டில் இருந்து எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. கொமான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக என்கரேஜ் பண்ணாங்க. பட் அவங்க இல்லாமல் நாங்கள் வந்தது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் ஒரு சைடு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தோம். நீங்கள் ஃபேமிலியாக வர மாதிரி அப்படின்னா பரிசல் சவாரி இருக்குது, அது இல்லாமல் போட்டிங்கும் இருக்குது. டோட்டலாக ஒரு 10 பேர் 15 பேர் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வரனாலும் அதுக்குமே வந்து தனியாக இங்கே வச்சுருக்காங்க. இது எக்கோ பாயிண்ட் அப்படின்றனால அங்கேருந்து விசில் அடிச்சிங்கனாலோ கற்றுனீங்கனாலோ சூப்பராக இருக்கும். இந்த ரெட் எண்டு தான் இந்த இதுக்கான எண்டு. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட்லேருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா திரும்பி இங்கேருந்து அந்த கார்னருக்கு போகணும். அந்த கார்னர்லேருந்து திரும்பி நம்ம போட் தெரிகிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும். இதுதான் அவங்க கொடுத்த ஸ்பாட்டு. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக நமக்கு கொடுக்குற வயசு 40 நிமிஷம். அங்கேருந்து அடுத்து கிளம்பி வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமு. இது கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வந்தோம். செம சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக உள்ளே போகல, ஏன்னா அதுக்கப்புறமேல அங்கே வந்து லாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ரிட்டன் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். அந்த ரூமுக்கு தான் போயிட்டுருந்தோம். போகிறப்ப நம்ம டிரைவர் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, போன வாரம் இதே இடத்துல ஒரு டிரைவரை யானை தூக்கி போட்டு மிதித்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார். ஆனால் அவர் கூட அதிர்ஷ்டவசமாக எந்த பேசஞ்சருமே இல்லை அப்படின்னாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.